நிலவிலிருந்து மண் மற்றும் பாறைகளின் மாதிரியை கொண்டுவரும் மிகவும் சிக்கலான சந்திரயான்-4 திட்டத்தை 2028ஆம் ஆண்டில் செயல்படுத்த இலக்கு நிர்ணயித்துள்ளோம் என்று இஸ்ரோ தலைவர் நாராயணன் தெரிவித்துள்ளார். ஆங்கில தொலைக்காட்சிக்கு அவர் அளித்த பேட்டியில், அறிவியல், தொழில்நுட்பம், தொழில்துறை உள்ளிட்டவற்றை மேம்படுத்துவதற்காக இஸ்ரோ தயாராகி வருகிறது என்றும், இந்தியாவின் முதல் மனித விண்வெளி பயணமான ககன்யான் திட்டமிட்டபடி 2027ஆம் ஆண்டு நடைபெறும் என்றும் கூறியுள்ளார். அதன் ஒரு பகுதியாக இந்த நிதியாண்டு நிறைவடைவதற்குள் மேலும் 7 விண்கலங்களை ஏவ திட்டமிட்டிருப்பதாகவும், அதற்கான திட்டங்களில் PSLV, GSLV திட்டங்கள், வர்த்தக தொடர்பு செயற்கைக்கோள்கள் ஆகியவையும் அடங்கும் என்றும் தெரிவித்துள்ளார். மற்றொரு முக்கியமான விண்வெளி திட்டம் லூபெக்ஸ் என்றும், அது இஸ்ரோவும் ஜப்பானிய விண்வெளி ஆய்வு அமைப்பான ஜாக்சாவும் இணைந்து நடத்தும் நிலவு ஆய்வு திட்டமாகும் என்றும், அடுத்த 3 ஆண்டிற்குள் விண்கலன் உற்பத்தியை 3 மடங்காக அதிகரிக்க இந்தியா இலக்கு நிர்ணயித்துள்ளதாகவும் நாராயணன் குறிப்பிட்டுள்ளார். நிலவிலிருந்து மண் மற்றும் பாறைகளின் மாதிரியை கொண்டுவரும் மிகவும் சிக்கலான சந்திரயான்-4 திட்டத்தை 2028ஆம் ஆண்டில் செயல்படுத்த இலக்கு நிர்ணயித்துள்ளோம் என்று இஸ்ரோ தலைவர் நாராயணன் தெரிவித்துள்ளார். ஆங்கில தொலைக்காட்சிக்கு அவர் அளித்த பேட்டியில், அறிவியல், தொழில்நுட்பம், தொழில்துறை உள்ளிட்டவற்றை மேம்படுத்துவதற்காக இஸ்ரோ தயாராகி வருகிறது என்றும், இந்தியாவின் முதல் மனித விண்வெளி பயணமான ககன்யான் திட்டமிட்டபடி 2027ஆம் ஆண்டு நடைபெறும் என்றும் கூறியுள்ளார். அதன் ஒரு பகுதியாக இந்த நிதியாண்டு நிறைவடைவதற்குள் மேலும் 7 விண்கலங்களை ஏவ திட்டமிட்டிருப்பதாகவும், அதற்கான திட்டங்களில் PSLV, GSLV திட்டங்கள், வர்த்தக தொடர்பு செயற்கைக்கோள்கள் ஆகியவையும் அடங்கும் என்றும் தெரிவித்துள்ளார். மற்றொரு முக்கியமான விண்வெளி திட்டம் லூபெக்ஸ் என்றும், அது இஸ்ரோவும் ஜப்பானிய விண்வெளி ஆய்வு அமைப்பான ஜாக்சாவும் இணைந்து நடத்தும் நிலவு ஆய்வு திட்டமாகும் என்றும், அடுத்த 3 ஆண்டிற்குள் விண்கலன் உற்பத்தியை 3 மடங்காக அதிகரிக்க இந்தியா இலக்கு நிர்ணயித்துள்ளதாகவும் நாராயணன் குறிப்பிட்டுள்ளார்.